தேவி மாரியம்மன் ஆலயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வேண்டி எது கேட்டாலும் நடந்திருக்கு. பௌர்ணமி பூஜையாக இருக்கட்டும், எந்த பூஜையாக இருந்தாலும் இது வரைக்கும் வந்து அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாமே கிடச்சிருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குது. நான் இவங்களுக்காக எல்லாமே செய்கிறதுக்காக நான் முன்னே நின்று செய்வேன். இந்த கோவில் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி. நாங்கள் எங்கே போனாலும் அங்கே கையெழுத்து கும்பிட்டுட்டு போனாலே போதும். ஆலயத்துள்ள வரணுன்ற அவசியமே இல்லை. அவங்கள நினச்சி நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த காரியங்களுக்கு ஜெயமாகிடும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இவங்கக்கிட்ட நினச்சி நம்ம எது வேணாலும் உடனே நடக்கும். இவங்க வந்து மாதம் பௌர்ணமி பூஜை நடக்கும் ஈவினிங்கில். அதே மாதிரி நான் 9 நாள் நவராத்திரி பூஜை. ஒரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பாட்டு பாடுவோம். வந்து ஈவினிங்கில் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம் ஒன்றா. அதே மாதிரி பௌர்ணமியில் பூஜைக்கு எல்லாரும் ஒன்றா இருந்து கலந்துப்போம். பிரசாதம் செய்கிறது எல்லாமே. அதே மாதிரி ஆடி மாதம் கூழ் ஊத்துறதுல எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக பண்ணுவோம். அனைவருக்கும் இந்த சைதை மக்களை வாழ்த்து சைதை கிராமத்து மக்களை வாழ்த்தி வணங்கி கொடுவோம். மனதார நினைத்த மாதிரி எண்ணங்கள் ஈடேறும். அது கண்கூடா என் வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், படிக்கும்போதுலேருந்து. இது அனைவரும் இங்கே மக்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒருத்தர் அண்ணன் தம்பியாக நண்பர்களாக பழகி இருக்கிறோம். இது வந்து எந்த ஒரு வேற்றுமை கிடையாது. இந்த அம்மாவோட சக்தியாகும். நாங்கள் இந்த கோயிலில் வந்து வேண்டுவோர் வேண்டுதல் கிடைக்கும். நல்ல நோய் நொடியில் இல்லாமல் இருப்பார்கள். மேலும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேலை வாய்ப்புகள் வணங்கி சென்றாலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இரண்டாவது, உங்கள் உடம்பில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீரும். நீங்கள் இந்த அம்பாளை வணங்கும் ஸ்ரீதேவி மாரியம்மனை வணங்கும் போது உங்களுக்கு புதிய உற்சாகமே தோன்றும். சரிங்களா? சின்னவங்களாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லாமல் வரவங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எந்த வேண்டுதலும் அவங்க நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது. சும்மா அவங்க வீட வாசலை மெரிச்சாலே போதும், எல்லா சக்தியும் அவங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேண்டுதல் வந்தோம் அப்படின்னா வந்து உடனே வந்து நிறைவேற்றி கொடுக்குறது எங்கள் அம்மா தேவி மாரியம்மா. நாங்கள் எப்போவுமே எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறவங்க வசிக்கிறவங்க எல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அவ வந்து ஒரு தாய் மாதிரி எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து நல்லதை செஞ்சுருக்காங்க. மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கினது அம்மா மடியில் வச்சு நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சோம்னா தான் பாருங்கள், நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சோம்னா நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் கண்டிஷ்டி எதுவாக இருந்தாலும் ஏதாவது நம்மளுக்கு இருக்க உடம்புக்கு இதுவாக இருந்தாலும் எதனா கண்டிஷ்டியாக இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் நம்ம விட்டு ஓடிடும். அதே மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து இது மாதிரிம்மா ஆப்ரேஷன் ஆக போகுது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நீ தான் பக்கத்தில் இருக்குது, எனக்கு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் போனேன். எந்த குறையும் இல்லை, எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வந்த வீட்டுக்கு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அதை நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஒரு பர்சனல் ரீசனுக்காக அவங்க வந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் என் ஆத்தா கிட்ட வந்து நான் வேண்டுதுனதுமே இப்போ நான் வந்து ஒரு தமிழ் டீச்சராக ப்ரொமோட் ஆகியிருக்கேன் ஒரு குளோபல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. பௌர்ணமி பூஜையும் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமையில் பால் குடங்க எடுப்பாங்க. எல்லாம் ரொம்ப சக்தி. இங்கே உள்ளே வரவங்களுக்கு அருள் வந்துடும். அந்த அளவுக்கு சக்தி அந்த அம்மா சக்தி வாழ்ந்தவங்க. நவராத்திரி பூஜை நல்லா சிறப்பாக நடத்துவாங்க. ஒழு வைக்கிறதுல ரொம்ப அம்சமாக இருக்கும். இதில் அலங்காரம் பண்ணுற அர்ச்சகர்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. நல்ல வந்து எல்லாரும் 10 நாள் சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி சிறப்பாக அபிஷேகம். அதே மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமிக்கு சாயந்தரம் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வருவோம். அங்கேருந்து பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி தீபார்த்தனை பண்ணி முடிகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம். சித்ரா பௌர்ணமிக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அபிஷேகம் உண்டு. ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பௌர்ணமி பூஜையில் வந்து இங்கே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டதை அவள் கொடுப்பா. இது வரைக்கும் அவள் கொடுக்காம இருந்ததில்லை. அவள் சும்மா வந்து பார்த்தாலே போதும், அவளுக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பா. நாங்கள் பல வருஷம் அன்னதானம்லாம் பண்ணியிருக்கோம் இந்த கோவிலுக்காக. அதனால் எங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. எங்கள் எல்லையில் இருக்கிறதுனால எங்கேருந்து வரவங்களுக்கும் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனால் கூட இங்கே வந்து ரொம்ப பொங்கல் வச்சு படைச்சிட்டு போவாங்க. நல்லதே நடக்கிற சிறப்பு ஆலயம். நம பார்வதி பதயே ரகர மகாதேவா. ஜனாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருவாலயத்தில் வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை 4 கால யாகவேள்வி பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு இன்று காலை சரியாக 9:45 மணிக்கு கோபுர விமானங்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு 10 மணிக்கு மேல் மூலவருக்கு தேவி கருமாரியம்மனுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு 4 கால யாகவேள்வியில்
பாராயணங்கள் எல்லாம் செய்யப்பட்டு சிதம்பரத்திலிருந்து வருகை புரிந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் ஏனைய சிவாச்சாரியர்கள் எல்லாம் வருகை புரிந்து அம்பிகைக்கு 5 குண்டங்களை அமைத்து ஒவ்வொரு வியாக வேள்விகள் எல்லாம் செய்து சிறப்பான முறையில் கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டது. ஆலயம் அமைந்து டெய்லி உன்னை நித்தியம் நான் வருஷத்துக்கு 3 நாள் தான் பார்க்குறேன், மற்ற நாளில் நான் பார்க்கவில்லை. அதனால் நித்தியம் நான் டெய்லி பார்க்கணுன்னு. ஆனால் அதில் என்ன வெளிப்பாடு சின்ன வயசில் இருக்கும்போது என் வீதி எதிர்க்கவே அந்த அம்மா வந்து அமைச்சாங்க. எதிர் வீடு தான். 1974 ஒரு முதல் கும்பாபிஷேகம், 2012 ஒரு கும்பாபிஷேகம், இது 3வது கும்பாபிஷேகம் 2024. ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அம்மா அவ்வளோ சக்தி படைச்சவங்க. இத்திருக்கோயில் மகிமை என்னவென்றால் நினைத்த காரியம் கைகூடும், எல்லா வல்ல சக்தியும் பெற்ற இந்த கருமாரி அம்மனுக்கு வேண்டுவோருக்கெல்லாம் நினைத்த வரத்தை தரக்கூடிய சக்தி கொண்டவள். இதேபோல் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் விசேஷமாக திருவிழா நடைபெறும். அதேபோல் சித்ரா பௌர்ணமி சிறப்பாக விசேஷ பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பக்த கோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனின் அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.